சி நம்ம பார்க்க போற லெசன் பேர் என்னது? தெர்மல் பிசிக்ஸ். சரியா? என்ன பிசிக்ஸ்? என்ன பிசிக்ஸ்? தெர்மல் பிசிக்ஸ். சரியா? சி பேசிக்கலி பிசிக்ஸ்ங்கிறது பார்த்தோன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். கரெக்டா? சயின்ஸ்ல பார்த்தோன்னா மொத்தம் 3 இருக்கா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்ப பிசிக்ஸ்ல பார்த்தோன்னா அதே மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. சரியா? எலக்ட்ரிசிட்டி படிச்சீங்களா? மேக்னெட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, மோஷன். மோஷன் பார்த்தோன்னா மெக்கானிக்ஸ், இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இதெல்லாம் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்னன்னு? இது எல்லாமே பார்த்தோன்னா பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் என்னது? தெர்மல் பிசிக்ஸ். சரியா? இந்த தெர்மல் பிசிக்ஸ் இப்போதைக்கு பரவாயில்ல, லெசனை வந்து ஒழுங்கா கவனிச்சுக்கோ. ஏன்னா 11th போறப்ப தெர்மல் பிசிக்ஸ் வச்சுக்கிட்டு 3ல இருந்து 4 லெசன் இருக்கும். சரியா? தெர்மோடைனமிக்ஸ், ஈவன் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலையும் வரும், பிசிக்ஸ்லையும் வரும். சரியா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான லெசனுக்கு இது பேசிக்ஸ். அந்த லெசன் வந்து ஒழுங்கா கவனிச்சுக்கோ. லெசனோட பேர் என்னது? இப்ப தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் அப்படின்னா என்ன? தெர்மல்னா ஒண்ணுமே கிடையாது, பேசிக்கலி ஹீட். தெர்மல் என்னது? ஹீட் இல்ல ஃபயர் இல்லனா ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி ரிலேட்டட் டு ஹீட். சரியா? அப்ப தெர்மல் அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர்னு சொல்றோம் பாத்தியா, அதை வச்சு நம்ம படிக்க போறோம். சரியா? இந்த லெசன் ஃபுல்லா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணலாம், இல்ல ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்? கூல் பண்றேன். அப்ப கூல் பண்றப்ப சரி, ஹீட் பண்றப்ப சரி, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது. சரியா? இதை தான் இந்த லெசன்ல படிப்போம். ஆக்சுவலா 10th வரைக்கும் உங்க புக் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனா 11th வரப்ப நீங்க இதை ப்ராப்பரா படிப்பீங்க. சரியா? ஆக்சுவலா 11th போற பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, சப்போஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குறேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குறேன்னு வச்சுக்கோ ஆப்ஜெக்ட், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுமா? ஷேப் சேஞ்ச் ஆகாத. வீட்டில் கோதுமை மாவு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்போ நம்ம போட்டு அமுக்குறோம், ஷேப் சேஞ்ச் ஆகுமா? இல்லை ஸ்பாஞ்ச் பால் இருக்குன்னு வச்சுக்கோ, போட்டு நம்ம அமுக்குனா என்ன ஆகும்? ஷேப் சேஞ்ச் ஆகுமா? அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். கரெக்டா? ஸோ இதை படித்ததுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் என்ன படிப்பீங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். அப்போ பேசிக்கலி மேட்டரில் பார்த்தோன்னா சாலிட், லிக்விட், கேஸ் இருக்குது. இந்த சாலிட், லிக்விட், கேஸில் மெக்கானிக்கல் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, அப்புறம் என்னது? டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன ஆகும்? தெர்மல் எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும்? சரியா? இதை பற்றி தான் இதில் படிக்க போறீங்க. இது ரொம்ப பேசிக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் உன்னோட 11th இருக்குது. சரியா? அதனால லெசன் வந்து ப்ராப்பராக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற 10th வரைக்கும் படிக்கிற எந்த லெசன் இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்காத. ஏன்னா எல்லாரோட தொடக்கத்தை பார்த்துன்னு வச்சுக்கோ 11th இருக்கும். அப்போ 11th படிக்கிறப்ப இது பேசிக்ஸே தெரிலன்னு சொன்னால் அப்புறம் உட்காந்துருவாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து நடத்த மாட்டாங்க. நீ முன்னாடியே படிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரியா? அப்போதைக்கு பார்த்தா நல்லா ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க நடத்துறது புரியாமல் இருக்கும். ஏன்? ஏன்னா உனக்கு பேசிக்ஸே தெரியாமல் இருக்கும். சரியா? அதே மாதிரி நான் நடத்துகிறப்போ வந்து கைடெல்லாம் தூக்கி வைக்காத. சரியா? எப்பயும் உனக்கு புக்கே போதுமான அளவுக்கு ஸ்டப்ஸ் இருக்குதோ புக்கில். ஓகேவா? ஸோ புக்கை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதுமா இருக்கும். சரியா? ஸோ இப்போ தெர்மல் ஃபிசிக்ஸ். சரியா? லெசன் நீ புக் இருந்துச்சுன்னா புக்கு தயவுசெய்து எடுத்துக்கோ. தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் வந்து மெயினாக இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று பார்த்தோன்னா தெர்மல் எனர்ஜி. டெம்பரேச்சரும் தெர்மல் எனர்ஜி, இந்த 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, பேசிக்கலி டெம்பரேச்சர் வாழ்க்கையில் புது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறியா? டெம்பரேச்சர்னா என்னன்னே தெரியாது. ஆல்ரெடி எல்லாருக்கும் டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரியுமா? எஸ். சரி, டெம்பரேச்சர்னா என்ன? பாடியில எவ்வளவு ஹீட் இருக்குன்னு மெஷர் பண்றது டெம்பரேச்சர் மெஷர் பண்றேன். கரெக்டா இல்லையா? பட் டெம்பரேச்சர்னா என்ன? அகைன் கேள்வி அதே தானே. அப்ப வந்து மெஷர்மெண்ட் சொல்லிக்கலாம். இல்லைன்னா பேசிக்கலி டெம்பரேச்சர் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், அந்த பாடி வந்து ஹாட்டா இருக்கா இல்லைன்னா கோல்டா இருக்கா. கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட்டர் பக்கத்துல வந்து கையை பக்கத்துல வச்சு இப்போ லைட்டரை பற்ற வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. சரியா? லைட்டர் வந்து கை பக்கத்துல பற்ற வச்சா என்ன ஆகும்? ஹீட் ஆகும். அப்போ பேசிக்கலி இதோட டெம்பரேச்சர் வச்சு நான் என்ன சொல்லிட முடியும்? இது வந்து ஹாட்டா இல்லை கோல்டா? இல்லை நல்ல ஒரு சில்லுன்னு தண்ணி பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதில் நீ கையை வச்சேன்னா என்ன ஆகும்? கோல்டா இருக்கும். பேசிக்கலி இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? பாடி வந்து ஹாட்டா இருக்கா இல்லைன்னா கோல்டா இருக்கா. சரியா? இதை பற்றி தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? பேசிக்கலா சொல்ல முடியும். சரியா? ஸோ டெம்பரேச்சருக்கு உங்க புக்லேயே அருமையான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் எடுத்துக்கோ. டெம்பரேச்சர் டாபிக் இருக்கா புக்ல? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு. டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as
the degree of hotness of a body. கரெக்டா இருக்கா? மார்க் பண்ணிக்கோ, உட்காந்துடாது. அப்புறம் கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படியோ கைடை பார்த்து தான் எழுதுவோம். என்னோட நான் கேட்குற கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணால் நான் நடத்துறது புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, கைடில் வந்து கொஸ்டின் இருக்காது, அப்புறம் சார் கொஸ்டின் புக்கில் இருந்து வரல, இதுல இருந்து இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காது. சரியா? அப்போ டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இட் இஸ் டிஃபைன்ட் as டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் பாடி. ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டாக இருக்கு. சரியா? நல்லா பாரு, சப்போஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறேன். எதை வச்சு சார் பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவீங்க? தெர்மாமீட்டர். பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில்? காய்ச்சல் அடிச்சு எப்படிப்பா கண்டுபிடிப்பாங்க? இன்னும் இதே தான் சார், இப்படி வச்சு பார்ப்பாங்க சார். டாக்டர் வந்து என்ன பண்ணார், பேசிக்கலி தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாரா? கரெக்டா இல்லையா? வாயில வச்சுட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு தெரியும். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் அந்த தெர்மாமீட்டர் ரீடிங் அதிகமாக இருக்கு, பேசிக்கலி உன் பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா உன் பாடி ஹாட்டா இருக்குமா இல்லை கோல்டா இருக்குமா? ஹாட்டா இருக்கும். கரெக்டா? அப்ப நான் இதை சொல்லலாமா? இஃப் டெம்பரேச்சர் இஸ் ஹை, டெம்பரேச்சர் இஸ், அப்ப பாடி எப்படி இருக்குது? டிஎம்பினா டெம்பரேச்சர், டிஎம்பிஆர் டியூஆர் அப்படின்னு ஃபுல்லா எழுத தேவையில்லை. சரியா? அதை எழுதுனா எனக்கு விடிஞ்சு போயிடும் பொழப்பு. அப்ப டெம்பரேச்சர்னு சொன்னா டெம்பரேச்சர் ஹையா இருந்தா பாடி எப்படி இருக்கும்? ஹாட்டா இருக்கும். கரெக்டா? அதே வந்து டெம்பரேச்சர் இஸ், உனக்காச்சும் இவ்வளோ எழுதி போட்டிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இவ்வளோதான். டெம்பரேச்சர் இஸ் லோ. கரெக்டா? மேலே யாரோனா ஹை, கீழே யாரோனா. அப்ப டெம்பரேச்சர் லோவா இருந்தா பாடி என்னவா இருக்குன்னு சொல்லலாம்? கீழே அம்புக்குறி. இந்தாப்பா போதுமாப்பா. இது எல்லாமே வரும் தாயே. நீ உன் நோட்ல எதுவுமே எழுதிடாத, நான் எக்ஸாம்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருப்பேன். சார் என்னோட அது என்ன கைடு? என்னோட சுறா கைடு. அப்புறம் என்ன கைடு இன்னும் வச்சிருப்பீங்க? ஜேவியர் கைடு, மெர்க்யூரி. அதுல தப்பு தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க சார். நீ இதெல்லாம் ரஃப் நோட்ல எழுதி பதிக்கு. சரியா? ரஃப் நோட்ல நோட் பண்ணிக்கோ. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ ரஃப் நோட்ல நோட் பண்ணிக்கோ. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கோ, உன்னோட கிளாஸ் ஒர்க்ல மாற்றுவீங்க பற்றி ஆஸ் யூஷுவல். இதெல்லாமே எனக்கு தேவை. டெஃபினேஷன்ல இதெல்லாம் வந்துடும். சரியா? டெம்பரேச்சர் எப்படி டிஃபைன் பண்ண போற? டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் இல்லைன்னா கோல்ட்னஸ். சரி, ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டாக இருக்கு இல்லை கோல்டாக இருக்குங்கிறது டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர்னு ஒன்று தேவைப்படுது. சப்போஸ் பாடியோட டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் பாடி எப்படி இருக்குது? ஹாட்டா இருக்கு. அதே பாடி டெம்பரேச்சர் லோவா இருந்துச்சுன்னா கோல்டா இருக்குது. அப்ப சொல்லிக்கலாமா இல்லையா? புரியுதா? எஸ். இப்ப நல்லா பாரு, டெம்பரேச்சர் வந்து என்ன குவான்டிட்டி? கரெக்டா? பேசிக்கலி எல்லா இடத்துல என்ன பிசிக்கல் குவான்டிட்டி படிச்சாலும் அதுல என்ன கேள்வி வரணும் தம்பி? என்ன பிசிக்கல் குவான்டிட்டி படிச்சாலும் அதை பத்தி என்ன தெரியணும்? அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா இல்லைன்னா வெக்டார் குவான்டிட்டியா? ஸோ டெம்பரேச்சர் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. இதுவும் புக்கில் இருக்கா? கோடு போட்டுக்கோ. ஏன்னா இப்போதான் வாழ்க்கையில் முதல்ல புக்கே தொடரும், இப்போதான் தெரியுது புக்கில் என்னென்ன இருக்குன்னு. அப்போ டெம்பரேச்சர் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்புறம் என்ன பேசுவ? அதோட எஸ்ஐ யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? கெல்வின். சரியா? ஸ்பெல்லிங் என்ன? KELVIN. சிம்பிளா எழுதுறப்ப என்ன எழுதணும்? வெறும் K. புரியுதா? இதான் எதோடது? டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். ஆனா டெம்பரேச்சரை கெல்வின்ல மட்டும் தான் மெஷர் பண்ணணுமா? இல்ல, வேற எதுல சார் மெஷர் பண்ணுவீங்க? வெரி குட். டிகிரி செல்சியஸ்லயும் ஃபாரன்ஹீட்லயும் மெஷர் பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாரு, யாருக்காச்சும் காய்ச்சல் வரப்ப டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. வெரி குட். சரிம்மா, காய்ச்சலுக்கே ஒன்று பார்த்தா பயம். இப்ப நல்லா பாரு, டாக்டர்கிட்ட போறப்ப ஒரு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிருப்பாரு. எவ்வளவு டிகிரி செல்சியஸ் சொன்னாரு? ஃபீவர் எவ்வளோ சொல்லவும் இல்லையா? தெர்மோமீட்டர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஃபீவரை மெஷர் பண்ணிடுறாங்க. வித்தேகாரங்க இப்படி காதுக்குள்ள வச்சுட்டு ஃபீவரு. நீ விட்டேன்னா கொரோனாக்கு என்ன? கொரோனாக்கு என்ன பண்ணார் சார்? கொரோனாக்கு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தாரு, கொரோனான்னு சொல்லிட்டாரு.
அதே மாதிரி தானே டெம்பரேச்சர் வச்சு தானே சொல்ல போறேன். பேசிக் வந்து மெஷர் பண்ணப்ப ரீடிங்கே சொல்லலையா? 104 டிகிரி இந்த மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. சரியா? 104 டிகிரி இல்லைன்னா 105 டிகிரின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆக்சுவலி அது என்ன யூனிட்ல இருக்கு? 104 டிகிரி 105 டிகிரி அது என்ன யூனிட்ல இருக்குது? கெல்வினா, செல்சியஸா, ஃபாரன்ஹீட்? டிகிரி செல்சியஸ். சரி யோசிச்சு பாரு, 104 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் டெம்பரேச்சர் எவ்வளோ? 104 டிகிரி செல்சியஸ். கண்டிப்பா நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. சரியா சார்? 102 இருந்தா உயிரோட இருப்போமா சார்? 102 தான் சார் எனக்கு சொன்னாங்க. 102 டிகிரி செல்சியஸ் சொன்னா கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன். 102கே செத்துருவேன்னா 110. நல்லா பாரு, தண்ணி எத்தனை டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும்? 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிக்கும். கரெக்டா இல்லையா? 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி வந்து பாயில் ஆயிட்டு எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாரு, சப்போஸ் உன்னோட உடம்பு வந்து 102 டிகிரி செல்சியஸா இருந்தா உன் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் என்ன இருக்கும்? ஆவியாய் வெளியே போயிருக்கும். கரெக்டா இல்லையா? எப்பயாச்சும் கொதிக்கிற தண்ணி தொட்டு பார்த்திருக்கியா? எப்படி எவ்வளவு கொதிக்கும்? அது லேசா தொட்டோட அப்புறமே எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? சுத்தி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆவியாய் பறந்துகிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம பாடி அவ்வளவு சூடாச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இப்படி நடந்து போற சுத்தி என்ன வருது? ஆவி வெளியே வந்துகிட்டு இருக்கு. உயிரோட இருக்க முடியுமா? நல்லா பார்த்துக்கோ. இந்த டாக்டர் மெஷர் பண்ற யூனிட் எப்பயுமே எதுல மெஷர் பண்ணாங்க? ஃபாரன்ஹீட்ல மெஷர் பண்ணுவாங்க. சரியா? உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆகுது. நாளைக்கு சார்ட்டு இந்த வீடியோ போகும். சரியா? நான் சத்தியமா எடிட் பண்ண மாட்டேன். மேல சத்தியமா எடிட் பண்ண மாட்டேன். சாவு போய் 102 டிகிரி ஃபாரன்ஹீட். கரெக்டா? அப்ப 102 டிகிரி ஃபாரன்ஹீட்ல தான் ஃபீவர் இருக்கும் நார்மலா. சரியா? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? நார்மலா ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கும்? ஃபாரன்ஹீட்ல வேணா ஃபாரன்ஹீட் டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு இருக்கும்? ஸோ நாளைக்கு வரப்ப இது வந்து பார்த்துட்டு வந்துரு. சரியா? நோட் பண்ணிக்கோ. ஆவரேஜ் ஹியூமன் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வா. சரியா? 1 டிகிரினா நீ ஐஸ் மாதிரி கடப்படா. 60 டிகிரியே போன மனுஷன் செத்துருவான்டா. சரியா? 36ல இருந்து எது வரைக்கும் போகலாம்? 45 இல்ல, அதோட கொஞ்சம் கம்மி. சரியா? செக் பண்ணிட்டு வா. இல்ல 40 விட கொஞ்சம் அதிகமா போகும். சரி, அது நெட்ல பார்த்துட்டு வந்துரு. புரியுதா? நடிப்பு போட்டுருவா. இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சா? பாடி டெம்பரேச்சர். ஆமா, அது போட்டோன்னே உனக்கு அந்த வேல்யூ வந்துடும். டஸ்டர் எங்கப்பா? வாய் ரொம்ப கூடுது அபிநயா. இப்ப நல்லா பாரு. பரவாயில்லடா. இப்ப சரி, ஓகே. இப்ப நல்லா பாரு, டெம்பரேச்சருக்கு நம்ம 3 ஸ்கேல் சொன்னோமா? ஒன்னு என்னது? டிகிரி செல்சியஸ். இன்னொன்னு என்னது? கெல்வின். இன்னொன்னு என்னது? ஃபாரன்ஹீட். இப்ப கன்வர்ஷன். சரியா? இத 9th பண்ணிருக்கீங்களா? இந்த லெசன் படிச்சிருக்கியா? 9th படிக்கவே இல்லை. நடிப்பு போட்டுருவாங்க. இப்ப நல்லா பாரு, சப்போஸ் எனக்கு எதுல டிகிரி செல்சியஸ்ல ரீடிங் கொடுக்குறாங்க, பட் எதுல கேட்குறாங்க? கெல்வின்ல கேட்குறாங்க. அப்ப கெல்வின்ல கேட்டாங்கன்னா பிளஸ் 273. சரியா? இப்போ டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் சொல்றேன்னு வச்சுக்கோ. கெல்வின்ல எவ்வளோ? என்ன பண்ணணும்? 100 பிளஸ் 273. புரியுதா? டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துட்டு கெல்வின்ல கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவ? டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273. டோட்டல் என்ன வருது? 373. சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் உன்கிட்ட கன்வர்ஷன்ல கேட்கலாம். புரியுதா? அடுத்து பார்த்தோன்னா உங்க புக்கில் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்கவே இல்லை. சரியா? டிகிரி செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அவங்க கொடுக்கல. பட் உங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கெல்வினுக்கும் ஃபாரன்ஹீட்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க.
இதான் உங்க புக்ல இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோ. இருக்கா? இன்ட்டு தான். சரி, பிராக்கெட்டுக்கு அப்புறம் எதுவுமே போடல, நான் இன்ட்டுன்னு தெரியாதா? பாட்மாஸ் ரூல்ஸ் படிச்சியா மேத்ஸ்ல? சார் நான் எதுவுமே படிக்கிறேன், பிளஸ் இந்த சைன் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, நான் இது கூட படிக்கிறேன். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரி, ஓகேவா? ஃபைனலாக பார்த்தனா டேய் போதும்டா. சரி, இப்போ பாரு, நல்லா பாரு, கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டேன். கரெக்டா? கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கு, கெல்வினுக்கு ஃபாரன்ஹீட்டுக்கு கொடுத்துட்டேன். ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப். ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32. சரியா? டேய் கதை அடிக்காதடா. ஓகேவா? அது வந்து அவங்க புக்கில் கொடுக்கல. ஃபாரன்ஹீட் வேணும்னா 9/5 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32 ஃபாரன்ஹீட். என்னடா வேணும் விஜய்? நீ தான் படிக்கிறதுல அடுத்தவனையும் கெடுக்கிறேன். அப்ப நீ கண்டிஷ பின்னாடி போய் உட்காந்துக்கோ. ஏன் ஆகட்டும்டா, பிரச்சனையே இல்லை. சார்கிட்ட கொடுத்துருவேன் லிங்க், சார் உட்காந்து பார்த்துருவாரு. சீரியஸா நோட் பண்ணியாச்சா? சரியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. பட் அதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுக்கல. மேபி 11th 12th இருக்கும். சரியா? எனக்கு வந்து அதை வச்சு தான் கன்வர்ஷன் பண்ண தெரியும். அதனால் இந்த ஃபார்முலா வந்து நீ என்ன பண்ணிக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தனா தர்மல் ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட் என்னது? தர்மல்னா என்ன? ஹீட் இல்லைன்னா டெம்பரேச்சர். கரெக்டா? ஈக்குலிபிரியம்னா என்ன? ஈக்குவல்னா என்ன? சமமா இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப தர்மல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் அந்த இடத்துல சமமா இருக்க போகுது. புரியுதா இல்லையா? டெம்பரேச்சர் என்னவா இருக்க போகுது? ஈக்குவலா இருக்க போகுது. சரியா? இதுதான் மீனிங். இது பார்த்தனா நீ தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லி படிப்பீங்க, 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? இது 11th 12th போறப்ப இதே வரும். பட் அங்க வந்து லான்னு சொல்லி படிச்சிருவீங்க. நியூட்டன்ஸா படிச்சியா? அதே மாதிரி வந்து இது வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவேன். சரியா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். யோசிச்சு பாரு, இது ஒரு பாடின்னு வச்சுக்கலாம், ஏன்னு சொல்லி ஒரு பாடி. இந்த ஏங்கிற பாடி கூட நான் இன்னொரு பாடி பின்னு சொல்லி ஒரு பாடி வச்சிருக்கேன். சரியா? ஏ பாடிக்குள்ள பின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை வச்சிருக்கேன். இப்போ பி பாடியை வந்து கான்டாக்ட்ல வச்சா என்ன ஆகும்? பி பாடியை நல்லா பாரு. இது கூட சப்போஸ்னா வாடா சாக் பீஸ்டா, உடனே லைட்டர் இருக்கு, பின்னாடி டப்பா இருக்கு, சிகரெட் அடிச்சு காட்ட போறாங்க. நல்லா பாரு, இது பின்னு சொல்லி ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் ஏவையும் பிஏ என்ன பண்றேன்? கான்டாக்ட்ல வச்சிடுறேன். புரியுதா இல்லையா? ஏவையும் பிஏ கான்டாக்ட்ல வச்சிடுறேன். ஸ்டார்டிங்ல இவங்களோட டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸ்டார்டிங்ல டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா இல்லையா? சரி, ஒன்னு பார்த்தனா நல்ல டீ கப்னு வச்சுக்கோ. ஒன்னு என்னது? நல்ல டீ கப். சரி, இப்படி காஃபி வச்சுக்கோமா, தண்ணி வச்சுக்க. இன்னொன்னு என்ன இருக்குது? ஐஸ் இருக்கு. சரியா? ஒன்னு தண்ணி, இன்னொன்னு என்னது? ஐஸ். டேய் போதும்டா. தண்ணியோட டெம்பரேச்சரும் ஐஸோட டெம்பரேச்சர் சேமா இருக்குமா? சேமா இருக்காது. ஆனா நான் என்ன பண்றேன்? இந்த தண்ணியையும் ஐஸையும் என்ன பண்ணிடுறேன்? கான்டாக்ட்ல வச்சிருக்கேன். பேசிக்கலி என்ன பண்றேன்? லெட் மீ சே இந்த ஐஸை தூக்கி நான் தண்ணிக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோ. சரியா? அப்ப நல்லா பாரு, அந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? ஐஸ் மெல்ட் ஆக ஐஸோட டெம்பரேச்சர் வந்து கூடும். இதோட டெம்பரேச்சர் தண்ணி என்ன ஆகும்? சில்லுன்னு ஆகுதா? சில்லுன்னு ஆகுதுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நான் இதை பார்த்தேன்னா அந்த ஐஸ் இருக்கதே தெரியாம போயிடும். கரெக்டா இல்லையா? அப்ப கடைசியில் என்ன ஆக போகுது? ரெண்டுத்தோட டெம்பரேச்சர் என்ன ஆயிடுச்சு? சேமா. சொல்றது புரியுதா? அதே மாதிரி நான் ஏ கூட சின்னு சொல்லி ஒரு பாடியை வச்சிருக்கேன். சரியா? ஏ கூட சின்னு சொல்லி ஒரு பாடி வச்சிருக்கேன். இல்லை பாரு, ஏவும் பியும் டெம்பரேச்சர் சேம். ஏவோட டெம்பரேச்சரும் பியோட டெம்பரேச்சரும் சேம்.
ஏவோட டெம்பரேச்சரும் சியோட டெம்பரேச்சரும் சேம் ஆயிருச்சு. அதே மாதிரி சரியா, இதுக்குள்ள நான் வந்து ஏதாச்சும் வந்து சூடு தண்ணி ஊற்றி விட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூடு தண்ணி கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிடும், அவன் வந்து கொஞ்சம் சூடாயிருவான். அப்போ ஆக மொத்தத்துக்கு என்ன ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் சேம் ஆயிடுச்சு. அப்போ நல்லா பாரு, ஏவும் பியும் சேம் டெம்பரேச்சர், பியும் சியும் சேம் டெம்பரேச்சர். அப்போ கேன் ஐ சே பி ஓட டெம்பரேச்சரும் சியோட டெம்பரேச்சரும் சேம் ஆயிரும். சொல்ல முடியுமா முடியாதா? நல்லா வர 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன் சரியா. ஒரு பையன் வந்து இந்த பையன் சூப்பராக படிப்பான், இந்த பையன் ஆவரேஜாக படிப்பான், இந்த பையன் அவ்வளோக்கு படிக்கவே மாட்டான். இப்போ நான் 2 பேரை வந்து பக்கத்தில் உட்கார வச்சிடுறேன். அப்போ படிக்கிற பையன் என்ன பண்ணேன், அவனோட மார்க் கொஞ்சம் கம்மியாகும். படிக்காதவனுக்கு அவன் கொஞ்சம் சொல்லி கொடுத்தானா படிக்காதவனோட மார்க்கு கூடும். அப்போ கடைசியில் என்ன ஆயிடுவாங்க, 2 பேருக்கு ஓரளவுக்கு சேம் மார்க் ஆகிடுவான். அதே மாதிரி பார்த்தோன்னா நல்ல சூப்பராக படிக்கிறவனு ஆவரேஜாக படிக்கிறவனு என்ன பண்ணிட்டேன், சேர்ந்து உட்கார வச்சேன்னா அவனும் அதே மாதிரி ஒரு தெர்மல் ஈக்குவலிபிரியம் வந்துருவாங்களா. அப்போ நல்லா பாரு, இவன் ஆல்ரெடி ஈக்குவல், இவனும் ஈக்குவல். அப்போ கடைசியில் இவனும் சேம் மார்க்ல வந்துருவாங்களா இல்லையா? சொல்றது புரியுதா? இப்போ டெம்பரேச்சர் ஈக்குவல் இருக்கிற இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, தே ஆர் இன் தெர்மல் ஈக்குவலிபிரியம். ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம், when A and B are in thermal equilibrium and A and C are in thermal equilibrium, then D and C are also in. சொல்றது புரியுதா? ஏவும் பியும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்குது, ஏவும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி பியும் சியும் எதில் இருக்கும், தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். சொல்றது புரியுதா? இதே தான் வந்துட்டு ஈக்குவேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க சரியா. ஈக்குவேஷன் இது அது பேர் என்னது, டெஃபினேஷன் சரியா. 2 or more physical system, சிஸ்டம்னா ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு பாடி இது ஒரு பாடி சரியா, ரெண்டுமே சிஸ்டம்ஸ். 2 or more physical systems or body are said to be in thermal equilibrium. எப்போ? if there is no net flow in thermal energy. so thermal energy பத்தி நான் என்ன சொல்ல, அதனால அது சொல்லாம இருந்தேன் சரியா. see basically இதுக்கு அடுத்த டாபிக் thermal energy பார்ப்போம். யோசிச்சு பாரு, சப்போஸ் இவன் வந்து ஹாட்டா இருக்கான் சரியா, இந்த பாடியோட டெம்பரேச்சர் ஹாட், இவன் வந்து கோல்டு. அப்ப என்ன ஆகும், ஹீட் வந்து ஹாட்டான பாடியிலேருந்து கோல்டான பாடிக்கு போகுமா? எப்பயாச்சு குளிர் காலத்துல நீ உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், குளிர் காலத்துல உன் கையில என்ன கொடுத்துட்டாங்க, டீ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ டீயை வந்து பிடிச்சிக்கோ கொஞ்ச நேரத்துக்கு கையிலேயே, எதுக்காக? அதோட ஹீட் வந்து உன்னோட பாடி கோல்டான பாடி, அப்ப ஹாட்டான பாடியிலேருந்து கோல்டான பாடிக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? பேசிக்கலி இட் இஸ் a form of energy. அப்ப என்ன சொல்லிக்கலாம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிக்கலாமா? கரெக்டா இல்லையா? பட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு அரை மணி நேரம் அப்படியே பிடிச்சி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், கடைசியில் என்ன ஆயிரும், உன்னோட டெம்பரேச்சரும் டீயோட டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் சேம் ஆயிருமா? அதுக்கப்புறம் ஹீட் மாறுமா? 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க கரெக்டா இல்லையா? சரி நல்லா பாரு, ஒருத்தவன்ட்ட நிறைய இருக்கு, இன்னொருத்தவன்ட்ட காசு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ. நிறைய இருக்கிற வந்து கம்மியானவன்ட்ட கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 2 பேர்ட்ட காசு ஈக்குவல் ஆயிடுச்சு. யார்கிட்ட கொடுக்க முடியாது கரெக்டா. அப்ப சப்போஸ் இந்த பாடி எல்லாம் சேம் டெம்பரேச்சர்ல வந்துருச்சுன்னா எனர்ஜி ஏதாச்சும் ஃப்ளோ ஆகுமா? ஃப்ளோ ஆகாது, ஏன்னா எல்லாமே ஈக்குவல். பொதுவாக ஹையர் பாடியில இருந்தா லோயர் பாடிக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும், எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இப்போ எல்லாமே ஈக்குவலா இருந்தா அங்க எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. சொல்றது புரியுதா? புரியல? யாருக்கு புரியல? புரியுதுன்னா சரி. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோ, அது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லி கேள்வி கேட்கலாம். புரியவே இல்லையா? இந்த லெசன் பார்த்தோன்னா கொஞ்சம் வேகா தான் போகும் சரியா. இதுல ஆக்டிவிட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, வேகனா கொஞ்சம் போரிங்கா போகும் சரியா. சரி, அடுத்த லெசன்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது பல்ப் வந்து லைட்டை போட்டு எரிய வச்சு காட்டலாம். இந்த லெசன்ல வந்து அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா. இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலான லெசன் தான். ஐஸ்கிரீம் தண்ணி வாங்கிட்டு வந்து ஸ்பான்சர் வந்து அபிநயா பண்ணுவாங்க சரியா. நோட் பண்ணியாச்சா? அதை மார்க் பண்ணிக்கோ. தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தனா தெர்மல் எனர்ஜி சரியா. தெர்மல் எனர்ஜி புக்லயே கொடுத்துருக்கவர். சப்போஸ் நான் வந்து ஒரு சூடான டம்ளர்ல ஒரு பாலை ஊத்திட்டு வச்சுட்டா என்ன ஆகும்? டேய், ஒரு டம்ளர்ல சூடான பாலை வந்து வாங்கி வச்சுட்டேன் சரியா, என்ன ஆகும்? ஏன் ஆறி போகுது? ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, டம்ளர் கிட்ட சுத்தி இருக்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்குது. அப்ப ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி போகுமா? சொல்றது புரியுதா?
ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி போகும். போகுமா போகாத சொல்லுடா. போகும்ல. அப்ப இந்த மாதிரி போகிறதுனால என்ன ஆகுது, எனர்ஜி வந்து கிராஸ் ஆகி போகிறதுனால தான் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும். புரியுதா? சரி, இப்ப சப்போஸ் நடுவில் என்கிட்ட ஐஸ் இருக்கு. சரி, என்ன இருக்கு? ஐஸ் இருக்கு. சரியா? இப்ப நான் ஐஸை வந்து இங்க வைக்க என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா உருகிரும் சொல்ற பத்தியா, மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். எதனால மெல்ட் ஆகுது? ஏதோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. வெரி குட். சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அப்ப ஹீட் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? ரூம்ல இருந்து தான் ஐஸ்க்கு. சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா எப்பவுமே டம்ளர் இருந்து தானே ஹீட் வெளியே போகுது. அப்ப இங்க என்ன சொல்லிடுவேன்? ஐஸ்ல இருந்து ஹீட் வெளியே போகுதுன்னு சொல்லுவேன். ஐஸ்ல இருந்து ஹீட் வெளியே போகாது. சுத்தி இருக்க சரௌண்டிங் என்ன பண்ணுது? இத போய் ஹீட் பண்ணுது. புரியுதா? சரியா? அப்ப இங்க பேசிக்கலி எனர்ஜி ஃப்ளோ ஆகுதா? இந்த எனர்ஜியோட பேர் தான் பார்த்தனா தெர்மல் எனர்ஜி. இந்த எனர்ஜியோட பேர் என்னது? அந்த தெர்மல் எனர்ஜிக்கு அகைன் பார்த்தனா உங்க புக்லயே அருமையான ஒரு டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருக்கான். சரியா? பேஜ் நம்பர் 33ல அந்த செகண்ட் பேராகிராஃப். when a hot object is in contact with another cold object. சரியா? ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்டையும் ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட்டையும் நான் டச் பண்ணிடுறேன், கான்டாக்ட்ல வைக்கிறேன். வச்சா என்ன ஆகுது? ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. சரியா? எதுல இருந்து எதுக்கு ஃப்ளோ ஆகும்? ஹாட்ல இருந்து கோல்டா இல்ல கோல்ட்ல இருந்து ஹாட்டா? ஹாட்ல இருந்து கோல்டு. ஹாட்னா பேசிக்கலி அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஹாட் பாடினா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த எனர்ஜியோட பேர் தான் என்னது? தெர்மல் எனர்ஜி. சரியா? தெர்மல் எனர்ஜினா ஒண்ணுமே கிடையாது, ஹீட். ஹீட் இஸ் a form of energy. வெரி குட். யார் சொன்னது? சரியா? heat is a form of energy. சரியா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்றோம் பத்தி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி ஹீட் வந்து என்னது? ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரியா? ரொம்ப முக்கியம். என்ன தம்பி? எல்லாருக்கும் தெரியும். வெரி குட். அப்ப நல்லா பாரு, ஹீட் வந்து எனர்ஜி. அப்ப இது அகைன் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா? பிசிக்கல் குவான்டிட்டி அகைன் என்னது? இது ஸ்கேலாரா இல்ல வெக்டாரா? இது ஸ்கேலார். என்னது? சரி, அப்ப இதோட யூனிட் என்ன? ஏன்னா பேசிக்கலி இது எனர்ஜின்னு சொல்லிட்டோம். அப்ப யூனிட் என்ன? எனர்ஜி எதுல மெஷர் பண்ணு? டெம்பரேச்சரை கெல்வின்ல. எனர்ஜி எதுல மெஷர் பண்ணுவீங்க? ஜூல். படிச்சிருக்கியா? எனர்ஜி இஸ் மெஷர்ட், எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். வந்ததே இல்லையா? ஜேன்னு சொல்லி half mv square mgh அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சிருக்கியா? கைனெட்டிக் எனர்ஜி half mv square, பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. அப்ப அதோட யூனிட் ஜூல் தானே? சரி, நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ண. எங்க பண்ண? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட பத்தின கிளாஸும் வைண்ட் அப் ஆயிரும். இல்ல, இதுக்கப்புறம் ஒரு டாபிக், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ரொம்ப சிம்பிள். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் பாத்தியா, அது எல்லாமே சேர்த்து தான் ஃபீச்சர்ஸா சொல்ல போறோம். நல்லா பாரு, ஹீட் எப்பயுமே ஹாட் பாடியில இருந்து கோல்டு பாடிக்கு போகுமா இல்ல கோல்டு பாடியில இருந்து ஹாட் பாடிக்கு போகுமா? ஹாட் பாடியில இருந்து தான் கோல்டு பாடிக்கு ஹீட் போகும். சரியா? ஆனா ரெஃப்ரிஜரேட்டருக்கு அதெல்லாம் இது எக்ஸெப்ஷன் வச்சுக்கோ. இப்போதைக்கு அது தேவையில்லை. சரியா? அது வந்து தெர்மோடைனமிக் செகண்ட்ல படிச்சாலும் அது புரியும். இப்போதைக்கு அதை விட்டுரு. இப்போதைக்கு ஹாட் பாடியில இருந்து தான் கோல்டு பாடிக்கு எனர்ஜியோ ஹீட்டோ போகும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நல்லா பாரு, நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஹீட் பண்ணாலும் சரி இல்லைன்னா கோல்டு பண்ணாலும் சரி, ஓகேவா, அதோட மாஸ், அதோட மாஸ் முன்னாடி 1 கிலோ ஆப்ஜெக்ட் எடுத்து நான் சூடு பண்றேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறமேலும் அது எவ்வளவுதான் இருக்கும்? 1 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். அப்ப மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஹீட் கெயின், நான் எவ்வளவு ஹீட் ஒரு ஆப்ஜெக்ட்ல கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு ஹீட்டை நான் லாஸ் பண்றேன்னு வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவன்ட்டு 100 ரூபா இருக்கு, இன்னொருத்தவன்ட்டு 10 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் இவங்க 2 பேரும் நான் சேர்த்து வச்சுட்டு, அவங்க 2 பேரும் என்ன நல்ல பசங்க. சரியா? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நம்ம சேர்த்து வச்சதுனால வந்து சரி என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் கொஞ்சம் காசு உனக்கு தரேன். அப்ப நான் 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, சமமா வந்து ட்ரை பண்ண போறாங்க. அப்ப நல்லா ஒருத்தவன்ட்ட எவ்வளவு இருக்கு? 100 ரூபா, இன்னொருத்தவன்ட்ட 10 ரூபா. அவ இவன் எவ்வளவு காசு கொடுத்தா 2 பேரும் ஈக்குவலா வருவாங்க?
45 ரூபா கொடுத்தா இவன் எவ்வளோ வருவான்? 55 கொடுக்கணுமா? அல்ல பாரு, ஒருத்தன் வந்துட்டு 100 ரூபா எவ்வளோ சொன்ன? 100 10 ரூபா கரெக்டா இல்லையா? இப்போ இவன் 55 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, இவன்ட்ட 45 எஸ். அப்ப நல்லா பாரு, ஒருத்தன் 100 ரூபா இருக்கு. டேய் புரியுதாடா இதுல என்னடா? இன்னொருத்தன்ட்ட 10 ரூபா, இவன் எவ்வளவு கொடுக்கணும்? 45. இவன் 45 கொடுத்துட்டா இவன்ட்ட எவ்வளவு இருக்கும்? 55. இவன் 45 கொடுத்துட்டான், அப்ப 55 இருக்கு. அப்ப இவன் 45 வாங்கினா இவன்ட்ட எவ்வளவு இருக்கும்? அப்ப நல்லா பாரு, இவன் வந்து கெயின் பண்ணிருக்கானா? கூடி இருக்கா இவன்ட்ட இருக்குது. அப்ப இவன் எவ்வளவு கொடுக்கறானோ அந்த அளவுக்கு தானே அவன் கெயின் பண்ணிருப்பான். கரெக்டா இல்லையா? இவன் எவ்வளவு காசை கொடுக்கறானோ அந்த அளவுக்கு தானே அவன் காசு வாங்கியிருப்பான். அப்ப இதே மாதிரி ஒரு பாடி எவ்வளவு ஹீட்டை கொடுக்குதோ அதே அளவுக்கு தான் இன்னொரு பாடி என்ன பண்ணும்? ஹீட்டை. அப்ப மூணாவது பிரின்சிபல் அதான், ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் எப்பவுமே எங்கல இருந்து எங்க போகும்? சொல்லு, டெம்பரேச்சர் எந்த பாடில இருந்து எந்த பாடிக்கு போகும்? ஹாட்டா கோல்டா? ஹாட்ல இருந்து எங்க போகும்? கோல்டுக்கு போகும். கோல்ட்ல இருந்து ஹாட்டுக்கு போக முடியுமா? சரி, இப்போதைக்கு முடியாது. ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மாஸ் என்ன ஆகும்? மாஸ் என்ன? நான் டெம்பரேச்சர் கூட்டினாலும் சரி கம்மி பண்ணாலும் சரி டெம்பரேச்சர் என்ன, சாரி மாஸ் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். வெரி குட். தேர்ட் பாயிண்ட் என்னது? எவ்வளோ ஹீட் லாஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு தான் இன்னொரு பாடி என்ன பண்ணியிருப்பாங்க? ஹீட்டை. இது கண்டிப்பா உன்கிட்ட கேட்கலாம். சரியா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ். சரியா? ஸோ நான் நடத்துறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் மேபி 2 மினிட் 2 மார்க் டெஃபினேஷன்ல வந்துட்டு கேட்குறேன். டெம்பரேச்சர்னா என்ன? இட் இஸ் த மெஷர் ஆஃப் hotness of the body. கரெக்டா இல்லையா? temperature can be defined as the measure of hotness of the body. கரெக்டா? ஒரு பாடி வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னா அந்த பாடி எப்படி இருக்குது? ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கா? ஹாட்டா இருக்க போகுது. அதே ஒரு பாடியோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கோல்டான பாடி. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்? 3 யூனிட்ஸ் பார்த்தோமா? என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது? டிகிரி செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். வெரி குட். எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின் தான் இதோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம் என்ன? சப்போஸ் ரெண்டு பாடி சேம் டெம்பரேச்சர்ல இருக்குன்னா அங்க ஃப்ளோ ஆஃப் ஹீட் இருக்குமா? ஃப்ளோ ஆஃப் ஹீட் இருக்காது. ஏன்? ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட ஈக்குவல் அமௌண்ட் தானே இருக்குது எனர்ஜி. அப்ப அங்க ஃப்ளோ ஆஃப் ஹீட்டே இருக்காது. அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா தெர்மல் எனர்ஜி. பேசிக்கலி ஒரு எனர்ஜி எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? ஹாட் பாடி டு கோல்டு பாடி ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி ஃப்ளோ ஆகுறது எனர்ஜி பேசிக்கலி ஹீட்டு. அதோட பேர் தான் என்னது? தெர்மல் எனர்ஜி. அதோட யூனிட் என்ன? ஜூல். சரி, அது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தேன். கேரக்டரிஸ்டிக்ஸ்ல 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது? டெம்பரேச்சர் எப்பவுமே எங்கேருந்து எங்கே போகும்டா? யாரும் சொல்லாத அவன்ட்டு. இப்போ சொல்லாத. பாடியோட எப்பவுமே ஹீட் இருக்குல்ல, ஹீட் வந்து எந்த பாடியில இருந்து எங்க பாடி போகும்? இப்ப அவன் தப்பா சொல்லியிருந்தான். கோல்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகும். நாளைக்கு சார் பின்னாடி உட்காந்துட்டு அடிக்கிற அடி வந்து பொண்ணுல இருந்து வாய் வரைக்கும் வரும். என்னடா யோசிச்சு பாரு, ஹார்ட்ல இருந்து கோல்டு போகுமா, கோல்ட்ல இருந்து ஹார்ட் வருமா? அப்புறம் எப்படின்னா கோல்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகும்? நீ என்ன வேணான்னு சொன்ன? ஃபுல்லா கேட்டு உட்காந்துடுற. செகண்ட் என்ன? மாஸ் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன? எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்கோ கெயின் ஆயிருக்கும். புரியுதா? இப்ப இதுக்கு வேற ஏதாவது யூனிட் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சருக்கு 3 யூனிட் பார்த்தோமா? என்னென்ன யூனிட் பார்த்த? டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல். எஸ்ஐ யூனிட் என்னது? ஆனா ஜூலை தவிர வேற ஏதாச்சும் யூனிட் இருக்கா? ஜூலை தவிர வேற யூனிட் இருக்கா? பழைய காலத்துல வந்து கேலோரிஸ் என்ன யூனிட்? கேலோரிஸ் இப்படி சொல்லி ஒரு யூனிட் இருந்திருக்கு. சரியா? கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தை கேலரி. ஜிம்முக்கு போறவங்க சொல்லுவாங்க இவ்வளோ கேலரி சாப்பிடணும், இவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், இவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும். சரி, ரொம்ப நடி போடுறவங்க. டேய் துப்பாக்கி வடம் பாத்தியா? பார்க்கல.
ஈவன் துப்பாக்கி படத்துல அந்த ஒரு சீன்ல வந்து சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்று படிச்சேன், இப்ப மட்டும் பாத்துருவா. பேசிக்கலி இது பண்ணா இவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும், ஸ்விம்மிங் பண்ணா இவ்வளோ கேலரி பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும் பார்த்திருக்கியா. அப்ப பேசிக்கலி கேலரி வந்து எனர்ஜி, கரெக்டா இல்லையா? அப்ப நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்றேன்னா எனர்ஜி என்ன ஆகும், லாஸ் ஆகும், கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப அந்த மாதிரி கேலரி பார்த்தனா யார் தட்டிக்கிட்டு இருக்காது? ரைட் கையில தான் தட்டிக்கிட்டு இருக்க நீ. அப்ப கேலரின்னு சொன்னா இட் இஸ் a form of unit. இது எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க. 1 கிராம் ஆஃப் ஒரே ஒரு கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. சரியா? டே போதும்டா, 1 கிராம் தண்ணி எடுத்துட்டு நான் இதை சூடு பண்ண போறேன். 1 கிராம் தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து சூடு பண்ணி காட்டும். நான் ஒரே ஒரு கிராம் என்ன எடுத்திருக்கேன், வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வாட்டரை நான் சூடு பண்ண போறேன். எவ்வளவு சூடு? புரியல? இல்ல உடனே இல்ல, நான் ரொம்ப கம்மியா. சரி, இது சயின்டிபிக்கா பண்ண போறாங்க. சரியா? அப்ப வந்து ரொம்ப லேசா தான் டெம்பரேச்சர் கொடுக்க போறோம். அப்ப 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு மாத்த போறேன்னா 1 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்த போறேன். எவ்வளவு சேஞ்ச் ஆகணும்? மேபி ஆல்ரெடி அதோட டெம்பரேச்சர் 55 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளவு மாத்தணும்? அதை சூடு பண்ணிட்டு 56 மாத்தணும். புரியுதா? 30 டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கோ, எவ்வளவு மாத்தணும்? 31 மாத்தணும். சரி, புரியுதாடா? என்ன விஜயானந்த் மொக்க காமெடி அடிச்சியா? நல்லா பாரு. இப்ப சொல்லு, தண்ணியோட டெம்பரேச்சர் 25 இருக்கு, எவ்வளவு மாத்தணும்? 26. ஒரே ஒரு டிகிரி செல்சியஸ் மட்டும் நம்ம மாத்த போறோம். அப்ப 1 கிராம் தண்ணி எடுத்து அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு மாத்த போறோம்? 1 டிகிரி செல்சியஸா மாத்துறோம். அப்ப அது மாத்துறது நான் குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்திருப்பேனா, அந்த எனர்ஜியோட பேர் தான் என்னது? கேலரி. சரியா? அப்ப 1 கேலரி என்ன? 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு மாத்தணும்? இதை வந்து நீ இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டேன்னா அந்த டெஃபினேஷன், கேலரியோட டெஃபினேஷன் இங்கிலீஷ்ல என்ன சொல்ல போறாங்க பாரு. 1 calorie is defined as amount of heat. நான் எவ்வளவு ஹீட் கொடுக்க போறேன் to rise the temperature of 1 gram of water by 1 degree Celsius. சரியா? அப்ப நல்லா யோசிச்சு பாரு, இது 1 கிராம் வாட்டர். ஆனா 1 கிராம் வாட்டர் எடுத்துட்டு நான் சூடு பண்ணிட்டு இதெல்லாம் பாக்குறது சாத்தியமா? ஏன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் ரொம்ப கம்மி. அவன் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து வச்சுட்டு நீங்க இப்படி ஆன் பண்ணீங்கன்னா அது காணாம போயிடும். பார்த்திருக்கேன் எப்பயாச்சும் தோசை கல்ல எப்படி ஒரு டிராப் தண்ணி எடுத்து ஊற்றினா என்ன ஆகிடும்? கரெக்டா இல்லையா? அதை வச்சு நம்ம பார்க்க முடியுமா எவ்வளவு எனர்ஜி போச்சு? பார்க்கறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அது காணாம போயிடுச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப பேசிக்கலி நல்லா பாரு, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 கிராமுக்கு பதிலா 1 கிலோகிராம் வாட்டர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ? சரியா? நல்லா பாரு, 1 கிராம் வாட்டர்னா சூடு பண்றதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதை விட 1 கிலோகிராம் பண்றதுக்கு அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா? அப்ப 1 கிராம் தண்ணி இருக்கு, இந்த 1 கிராம் தண்ணியை நான் சூடு பண்ண போறேன். இதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணுமா? இல்ல இங்க பார்த்தனா என்கிட்ட 1 லிட்டர் தண்ணி இருக்குது, 1 கிலோ தண்ணி, எதுக்கு அதிகமான ஹீட் வேணும்? 1 கிலோக்கு. கரெக்டா? அப்ப 1 கிலோ தண்ணியோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸா மாத்துறதுக்கு பேசிக் எனர்ஜி 1000 மடங்கு அதிகமா தேவைப்படுமா? ஏன்னா இது 1 கிராம், இது 1000 கிராம். கரெக்டா இல்லையா? அப்ப 1000 மடங்கு அதிகமான எனர்ஜி வேணும். அப்ப இந்த எனர்ஜி தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 கிலோ கேலரி. கேலரினா 1 கிராம் தண்ணியா 1 டிகிரி செல்சியஸ்ல கூட்ட போற. 1 கிலோ கேலரினா என்ன? 1 கிராமுக்கு பதிலா 1 கிலோகிராம் தண்ணிய. சரியா? புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? டவுட் இருக்கா? மரியாதையா போயிட்டாங்க பாரு, ஜக்கம்மா தூங்கிட்டா. மரியாதையா புக்கை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிரு. சரியா? கைட்லாம் இனிமேல் தூக்கி போட்டுரு, புக்கை தயவு செய்து படிக்க ஆரம்பி. தூக்கி வந்து எங்கேயாச்சும் மொட்டை வழியில போட்டு வந்துரு. சரியா? ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோ. அசைன்மெண்ட் வந்து நீங்களா ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. எஸ், வியாழக்கிழமை டெஸ்ட்டும் இருக்கும், அசைன்மெண்ட்டும் இருக்கும். கரெக்டா?